எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து கிருஷ்ணா. அவங்க வந்து குறும்பா பெயிண்டிங் அது பண்ணிட்டு வராரு. அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்குறதாக அறிவிச்சிருக்காங்க. அவர் இப்போ இல்லை. குழந்தைகளை வச்சுட்டு இப்போ நான் வீடு இல்லாமல் அது இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க சார். என் பேர் சுசீலா. எங்கள் ஊர் வந்து கோத்தகிரி மாமரம் வெள்ளரிக்கொம்பை ஊரில் இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து கிருஷ்ணா. அவங்க வந்து குறும்பா பெயிண்டிங் அது பண்ணிட்டு வராரு. அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்குறதாக அறிவிச்சிருக்காங்க. அவர் இப்போ இல்லை. அவர் இல்லைங்கும் போது இந்த விருது கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இருக்கும்போது கிடைச்சிருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து இந்த குறும்பா கல்ச்சர் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாறைகளில், வீட்டு செவுத்துகளில், அப்புறம் வெள்ளை துணியில் அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிட்டு வராங்க. இயற்கை சாயம் எடுத்து தான் பண்ணிட்டு வராங்க. ஆலங்குச்சி விழுது எடுத்து அதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் தான் கட்டைக்கிடான்னு சொல்லிவிட்டு அது க்ரீனுக்கு எடுத்து அரைச்சி பிழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேங்க மரம் அதுலேருந்து பால் எடுத்து ஒரு 7 கலராக பிரித்து எடுத்து அதை வந்து இது பண்ணி இப்போ பெயிண்டிங் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் கறி மரம்னு சொல்லிவிட்டு அந்த கருப்பு கலருக்காக அந்த மரத்தில் பட்டை எடுத்து அரைச்சி பவுடராக்கி கருப்பு கலர் யூஸ் பண்ணி செஞ்சுட்டு வராங்க. எங்கள் வீட்டுக்காரர் சின்னதுலேருந்தே இதுதான் அவரோட வேலை, அவரோட ஹாபி. வெளியில் வந்து ஒரு மேம் வந்து இவரை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கலை தொழில் இருக்குல்ல, இதை வந்து நம்ம 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கலாம், பண்ணலவங்க இன மக்களுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம், சொல்லி கொடுப்போம் அப்படின்னு இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரெலாம் அவ்வளோலாம் பண்ண முடியல. அதனால் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு வந்து எங்கள் இன மக்களுக்கே சொல்லி கொடுத்து ட்ரைனிங் பண்ணி அப்படியே வெளியிலேயும் வந்து அவங்க வந்து சென்னை வரைக்கும் நிறைய டைம் போயிருக்காரு. டெல்லி ஒரு 14 டைம் போயிருக்காங்க. அப்துல் கலாம் ஐயாக்கிட்ட கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. வாஜ்பாய் ஐயாக்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஊட்டி கலெக்டர் ஆஃபீஸுக்கு எங்கள் பெயிண்டிங் வந்து நிறைய கொடுத்துருக்காரு இவர். அவர் வந்து வேலைக்கு கூப்பிட்டாங்க. அந்த வேலைக்கு போய் நல்லபடியாக நான் 15 நாள் தங்கி வேலை செஞ்சு கொடுத்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனவர். போய் ஒரு வாரம் வேலை செஞ்சுருப்பார். அதில் வந்து அவருக்கு அட்டாக் வந்து நைட் டைமில் இறந்ததாக சொல்லி எங்களுக்கு நைட்டு கூப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போய் பார்த்து இது பண்ணோங்க சார். எனக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைகளை வச்சுட்டு இப்போ நான் வீடு இல்லாமல் அது இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க சார். இப்போ வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கோம். எங்கள் வீட்டை ஏற்கனவே 2 டைம் யானை அடிச்சிருக்கு. அவர் இருக்கும்போது நம்ம அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவர் இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியாது. எப்படி இருந்தால் நான் வேலை செஞ்சு தான் 4 குழந்தைகளையும் பார்த்துக்கணும். மாமர எஸ்டேட்டுக்கு நடந்து போகணும் வரணும். அதில் வந்து யானை தொந்தரவு இருக்குது, எங்களுக்கு வழி இல்லை. அதனால் நான் வந்து இங்கே கல்லாறு வந்து அம்மாவும் இங்கே தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட வந்து இருந்து நானும் தோட்டத்து வேலை பார்த்து 4 குழந்தைகளை பார்த்துட்ருக்கேன். என் பெரிய பொண்ணை காலேஜு சேர்த்துட்டு ஒரு NGO ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. அவங்க வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல மட்டும் அனுப்பிட்டு நான் வீட்டில் வச்சுருக்கேங்க சார். அடுத்த வருஷம் ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சா நான் சேர்த்துறேன் பாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுருக்கேன். எங்களுக்கு 4 குழந்தைங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. படிக்க வச்சுட்ருக்கேன். எங்கள் கூட அம்மா அப்பா இருக்காங்க வயசானவங்க, அவங்களையும் நான் தான் பார்த்துட்ருக்கேங்க சார். அவர் இருந்திருந்தாக்கா வந்து பாப்பாவை நல்ல விதமாக காலேஜு சேர்த்து படிச்சிருப்பாங்க சார். இந்த 1 வருஷம் ஃபுல்லாக படிச்சிருப்பா. நான் இருக்கும்போது என்னால் பண்ண முடியல. அது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குங்க. அவர் எப்படியாவது பெயிண்டிங் பண்ணி அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஹெல்ப் கேட்டாவது பண்ணியிருப்பார். எனக்கு எதுவும் தெரியாது. அவர் வந்து வேலை செய்ய போன இடத்துல நைட் டைம் ஊற விட்டுருக்காரு. அவர் லாஸ்ட்டாக வரைஞ்ச பெயிண்டிங் வந்து பாதி வேலை நின்று அந்த பெயிண்டிங் என்கிட்ட இருக்குங்க. அதை வந்து அவர் கைப்படையாட செஞ்ச பெயிண்டிங் இனிமேல் நம்மளுக்கு கிடைக்காது. இல்லைங்கிற பட்சத்தில் நான் வந்து பாதுகாத்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேங்க சார். இங்கே ஒரு வசதி இல்லைங்க. இங்கே நாங்கள் இந்த வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். வேலைக்கு போனால் சம்பளம் ஒரு நாளைக்கு 300 ரூபாய். 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி வேலைக்கு போய் நான் பார்த்துட்ருக்கேன். தோட்டத்து வேலை தான், கெத்தல் எடுக்கிறது, பாக்கு பொறுக்கிறது, நாற்று நடுறது, பாக்கு நாற்றுங்க அந்த மாதிரி வேலை செஞ்சு வந்து நான் அம்மா அப்பா கூட இருந்து அவங்களுக்கே நான் புல் பாரத்தையும் கொடுக்கல. 4 குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ, சாப்பிடவோ துணிமணியோ அவங்களுக்கு என்ன தேவையோ என்னால் நான் 4 நாள் வேலை செய்ய முடியுமா, வாரத்துக்கு இல்லை 5 நாள் வேலை செய்ய முடியுமா செஞ்சுட்டு நான் யாருக்கிட்டையும் என் குழந்தைகளுக்காக
எதையும் ஒரு சாக்லேட்டு கூட வாங்கி சொல்லி சொந்தக்காரங்கிட்ட நான் கேட்டதில்லை, வாங்க விட்டதும் இல்லை. நானே வேலை செஞ்சு நானே அவங்கள பார்த்துக்கிறேன். அதனால தான் நான் வந்து சொன்னேன், இரு பாப்பா நம்ம வந்து காலேஜுக்கும் அடுத்த வருஷமா கவர்மெண்ட் காலேஜுக்கு நீ போ. என் பொண்ணையும் எல்லாம் சொன்னாங்க, ஒரு மில்லில் சேர்த்து விடு, ஒரு கடைக்கு சேர்த்து விடு, வேலைக்கு உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அவள் வந்து என் பொண்ணு சின்ன பொண்ணு, அவள் வந்து படிக்கிற பொண்ணு, நான் வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டேன், வீட்டிலே இருக்கட்டும், என்னால் முடிஞ்சது எதுவோ நான் அதை பார்த்து பண்ணி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் வச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து குழந்தைங்க 4 பேருக்கும் படிப்புக்கும் எனக்கு உதவி பண்ணி தரணும். வீடு இல்லாமல் இருக்கேன், எங்கள் வீடே இடிஞ்சுதான் இருக்குது. அவர் இருக்கும்போது அதில் இருந்தோம், இனிமேல் போய் என்னால் அங்கே தனியாக இருக்க முடியாது. அரசு வந்து எங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரணும், குழந்தைங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் அரசுக்கிட்ட. நான் வந்து ரொம்ப படிக்கலை, நான் வந்து 5ஆவது வரை தான் படிச்சிருக்கேன். அதுக்கான வேலை எனக்கு அரசும் வேலை போட்டு எந்த வேலைனாலும் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சுப்பேன். எங்களுக்கு மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு வேலை, ஒரு வருமானம் வந்துச்சுன்னா என் குழந்தைகள்லாம் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் கேட்குறேங்க.